தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து அகற்றப்படும் வேதிப்பொருட்களை வெளியே எடுத்து செல்வதற்காக கண்டெய்னர் லாரிகள் மற்றும் ஜேசிபி இயந்திரம் ஆலைக்குள் சென்றுள்ளன. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஷேக் மதார் வழங்க கேட்போம். ஷேக் மதார், வணக்கம். தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தூத்துக்குடியிலிருந்து செயல்பட்டு வரும் ஸ்டெர்லைட் தாமிர ஆலை கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் மூடப்பட்டது. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஸ்டெர்லைட் ஆலை வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து தேங்கி வைக்கப்பட்டிருந்த கழிவுப் பொருட்கள் அகற்றப்பட்டன. இந்த நிலையில் தற்போது ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்க பணிக்காக கொண்டு வந்த பொருட்களை ஆலையிலிருந்து உள்ள முக்கிய வேதிப்பொருட்களை அகற்ற அனுமதி அளிக்கும்படி தமிழக அரசுக்கு ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தமிழக அரசு இன்று முதல் 80 நாட்களுக்குள் ஸ்டெர்லைட் ஆலையில் உள்ள பொருட்களை மற்றும் வேதிப்பொருட்களை அகற்ற ஆலைக்கு அனுமதி வழங்கியது. இதைத் தொடர்ந்து இன்று முதல் ஸ்டெர்லைட் ஆலையில் அந்த பொருட்களை அகற்றும் பணி துவங்கியுள்ளது. இதற்காக கண்டெய்னர் லாரி, ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. நன்றி ஷேக் மதார், விரிவான தகவல்களுக்கு.